ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 12th இங்கிலீஷ்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் பேப்பர் தான் பசங்களாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம பசங்க பக்காவாக ரெஃபர் பண்ணிக்கிங்கப்பா. இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்காவான கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடச்சிடும். ஆனால் இது வந்து ப்ரீ கொஸ்டின் பேப்பர், இப்போ தற்போது ஒரு ஸ்கூலில் நடந்த பேப்பர் தான். ஸோ இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்க போகிற இங்கிலீஷ் தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான கேள்விகள் இதிலிருந்து வரலாம். சரிங்களா, அதில் உறுதியாக சொல்லிட்டேன். ஸோ அதனால் நல்லா எந்தெந்த கொஸ்டின் தெரியாமல் இருக்கும் நல்லா பார்த்து வச்சுங்க. பேராகிராஃபெல்லாம் இதில் இருக்கிறது பக்காவாக பார்த்து வச்சுங்கப்பா. கண்டிப்பாக மோஸ்ட்டாக இதில் இருந்தால் ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது வரதுக்கு. சரிங்களா, ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் வந்து சேரும். இன்னொரு முக்கியமான மேட்ருப்பா, உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் தொடர்ந்து போட்டு தான் இருங்க. சரிங்களா, சரி அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா நானும் சந்தோஷம், நீங்களும் சந்தோஷம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினோனிம்ஸ்ப்பா. ஸோ வெக்ஸேஷனு, லேபிள், ஆம்பிடியூட்டர். ஸோ இதுக்கான சினோனிம் மீனிங் நான் பார்த்து வச்சிங்க. அதேமாதிரி ஆன்டினிம்ஸை பொறுத்த வரைக்கும் பெர்சூடட், ஷேலோ, சோலைஸ். ஸோ இதுக்கான ஆன்டினிம்ஸ் பார்த்து வச்சிங்க. சரிங்களா, ஸோ இதுக்கடுத்து 7th வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இஸ் த டேஷ் எலிமெண்ட் ப்ரெசென்ட் இன் த எர்த் கிரஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆர் பிரின்சிபல் 2 வார்த்தை இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 8th ஒன் ஃபார்ம் ஏ நியூ வேர்ட் பை சூசிங் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ். ஸோ ப்ரிஷனுக்கான ப்ரிஃபிக்ஸ் என்ன வரும், ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 9th ஒன்று ஃபார்ம் ஏ நியூ வேர்ட் பை சூசிங் த கரெக்ட் சஃபிக்ஸ். ஸோ சீஸ்க்கான சஃபிக்ஸ் வேர்ட் என்ன போடலாம் அதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 10th ஒன்று வி dash see a wonderful film at the cinema last night. Use suitable tense form of the verb given in bracket. Okay, next 11th one, I dash like to meet you in person and discuss the matter. Use the suitable modal verb. Okay, next 12th one, my sister dash danced so well when she was in school. Use a suitable quasi or semi modal verb. Okay, அதுக்கடுத்து 13th ஒன்றுப்பா, த சன் ஃபேடட் டேஷ் ஏ ஸ்டர் ஆஃப் மிஸ். சூட்டபிள் ப்ரிப்போஷன் கரெக்டாக போடணும். 14th வந்து பார்த்தீங்கன்னா த மேட்ச் வாஸ் கேன்சல் டேஷ் ரெயின். யூஸ் சூட்டபிள் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். 15th ஒன் complete the sentence appropriate linker pa dash you register your name, you cannot participate in the competitions. Next 16th one, Manoj is not only rich dash generous. Okay la, fill up with a part of correlative conjunctions. Next 17th one pathina, choose the correct combination for the compound word whitewash from the options. So கீழே வந்து ஒயிட் வாஷுக்கான கரெக்ட் எந்த வேர்டு சூஸ் ஆகுது பாருங்க. 18th ஒன், சூஸ் த கரெக்ட் கொஸ்டின் டேக். அதாவது லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் மெடிடேட் ஃபார் சம் டைம். ஸோ இதுக்கு என்ன வரும் பாருங்க, லெட் வந்துருக்கு, உங்களுக்கு லெட் வந்து ஷால் வி தான் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட் 19th வந்து சூஸ் த சூட்டபிள் மீனிங் ஆஃப் த இடியம் இஸ் இன் அவர் கார்னர். ஸோ இதுக்கு கரெக்டான வேர்டு பார்த்து வச்சுங்க. 20 வந்து ரீப்ளேஸ் த அண்டர்லைன் வேர்டு சூட்டபிள் ஃப்ரேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் பாண்ட், ஸோ அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்து வச்சுங்க. போஸ்ட் பண்ண மோஸ்ட்டாக வந்து புட் ஆஃப் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய்ட் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 21 வந்து பார்த்தீங்கன்னா வை டஸ் வி ரெஃபர் டு. பி வந்து வாட் ஒர்க் டு த மூவர்ஸ் டூ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 22 வாட் இஸ் த க்ரீப்பர் கம்பேர் டு. நெக்ஸ்ட் பி ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் லைக் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும் லைக் வந்து எப்பவுமே மறக்காதீங்க, சிம்பிளி தான் போகணும் லைக் வந்தாலே. ஓகேங்களா, லைக்கு ஆஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா. 23 வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த வேர்டு கம்பேர் டு. அப்புறம் வந்து வாட் இஸ் த போயட் மீன் பை த டேர்ம்ஸ் எக்ஸிட்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 24 வாட் டஸ் எலிசிஸ் இன்ட்ரெஸ்ட் டு இஸ் சன். அப்புறம் பிரிங் அவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டர். 25 what is the sitting like a statue, mention the figure of speech used in the above lines. So like வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும் அப்போ சிம்பிளி. 26 how safe was the castle, what was the firm belief of the soldiers. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து இந்த கிராமர் பாட்டுப்பா. ஸோ அருண் said I want to give my sister a present. indirect ஸ்பீச்சை மாற்றணும். who has broken the chair into passive voice மாற்றணும். if I had come earlier I would have attended the interview. so begin with adலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மாற்றணும். in spite of his illness he attended the meeting. change into compound sentence மாற்றணும். சரிங்களா, ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ரெஃபரன்ஸ் அண்ட் கான்டெக்ஸ்ட். ஸோ how can this shameful tale be told. அதுக்கப்புறம் 32 வந்து it is the trees lament and airy speech. 33 வந்து பார்த்தீங்கன்னா and shining morning face creeping like a snail unwillingly to school. ஸோ இந்த லைன்ஸ் வந்து எந்த போயமில் வருது, ஸோ அதோட ஆத்தர் யார், அதோட கான்டெக்ட் என்ன அப்படின்ற மாதிரி பக்காவை பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன் அதுதான் உங்களுக்கு மார்க்கு. ஸோ இதுக்கு அடுத்து 2 மார்க் உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் 3 மார்க்ஸ். வாட் வர் த வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை லிட்டில் பாய்ஸ். 35 வந்து வாட் இஸ் த செகண்ட் கோல்டன் ரூல் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ. 36 வாட் டிட் இலாரி ஃபைண்ட் இன் ஏ டைனி ஆலோ. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சியில் வந்து கம்பல்சரி ப்ரூவ் ஆஃப் சூஸிங்ப்பா. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். க்ரூலிட்டி டிசர்வ்ஸ் நோ டேஷ். பி வந்து பார்த்தீங்கன்னா கேர் அண்ட் டைலிஜென்ஸ் பிரிங் டேஷ்.
சி வந்து பார்த்தீங்கன்னா நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் டேஷ். ஸோ இதுக்கான கரெக்ட் மீனிங் என்ன எது ஆன்சர் சூஸ் பண்ணி வச்சுப்பா. 38 வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஜம்பிள் சென்டென்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும் வார்த்தைகள். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். டினைட் ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ். ஓகேங்களா. ஸ்பாயில் அண்ட் ராட் ஸ்பேர் த சைல்டு. சி வந்து டைம் ஏ 9 ஸ்டிச் சேவ்ஸ் இன். ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இந்த கொஸ்டின் பேர் உங்களுக்கு கொடுத்து எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்ட்டு சொல்கிறேங்கப்பா. நெக்ஸ்ட் 13 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஏ கிளாஸ் ஆஃப் லெமனேட். ஸோ லெமனேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதோட ப்ராசஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லணும். 40 எக்ஸ்பெண்ட் த ஃபாலோவிங் நியூ ஹெட்லைன்ஸ் இன் சென்டென்ஸ் ஈச். அதாவது ஏ வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் எலெக்ஷன்ஸ் இன் டிசம்பர், பி வந்து ஆன் இன் ப்ரைஸ் கோஸ் அப், சி வந்து பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் பேண்ட் இன் ஷாப்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து பார்ட் 4 பேராகிராஃப். ஸோ பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 41 ஜஸ்டிஃபை த டைட்டில் ஆஃப் ஸ்டோரி 2 ஜென்டில்மேன் ஆஃப் ஃபேர்னா கண்டிப்பாக இந்த அளவு கேட்கலாம். ஸோ நல்லா படிச்சு வச்சுங்க. ஸோ ஆர் சம்மரைஸ் ஜார்ஜ் ஆர்வெல்ஸ் டிஸ்டிங்டிவ் ஐடியாஸ் இன் எ நைஸ் கப் ஆஃப் டீ. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து போயமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேஸ்டில் கான்க்யூர்ட் பை எனிமிஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா பி வந்து ஆன்சர் இன் பேராகிராஃப் த 7 ஸ்டேஜஸ் ஆஃப் மேன் அக்கார்டிங் டு த போயட். ஸோ தெளிவாக சொல்கிறப்ப இந்த பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பி இருக்குது பார்த்தீங்களா, ஆல் த வேர்ல்ஸ் ஸ்டேஜஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வே டு சக்ஸஸ் வந்து ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரெஃபர் பண்ணி படிங்க அந்த பேராகிராஃப். ஸோ நெக்ஸ்ட் 43 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி ரொம்ப ஈஸி தான், தெரியலாம் பார்த்து வச்சுங்கப்பா. இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்து படிச்சு வச்சுருங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேக் நோட்ஸ் ஆர் சம்மரைஸ். ஸோ இந்த பேரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நோட்ஸ் பண்ணலாம், இல்லை சம்மரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. இதுக்கு அடுத்து 45 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் ஷேரிங் யுவர் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் டு டெல்லி. ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதனால இந்த லெட்டர் ரைட்டிங் பார்த்து வச்சுங்க. அப்படி இல்லைனா ரைட் எ லெட்டர் டு த ஹெட்மாஸ்டர் ஆஃப் யுவர் ஸ்கூல் ரிக்வெஸ்டிங் ஹிம் டு ஹெல்ப் ஆஃப்டர் டூப்ளிகேட் மார்க் ஷீட் ஆஃப் கிளாஸ் 12 விச் யூ லாஸ்ட் வைல் ட்ராவலிங். ஓகேங்களா. ஸோ இதுக்கு இந்த லெட்டர் ரைட்டிங் ரிப்பீட்டட் அடிக்கடி கேட்குறாங்கப்பா. ஸோ அதனால சொல்கிறேன், இதை நல்லா பார்த்து வச்சிங்கன்னா. நெக்ஸ்ட் 46 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் தேர் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை மீல்ஸ் தே டிஸ்கஸ்ட் அபவுட் பாலிடிக்ஸ். தேர்ட் வந்து தோ இஸ் இல் பட் இ அட்டெண்ட் த கிளாஸ். ஃபோர்த் ரமேஷ் இஸ் ஜூனியர் தென் மீ. ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை அங்கிள் லிவ்ஸ் இன் கனடா. ஸோ இதில் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும் சென்டரில். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி வச்சுங்கப்பா. ஆர் பி வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ஈச் ஃபாலோவிங் த ஃபீல்ட்ஸ் கிவன் பிலோ. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ், கம்ப்யூட்டர், வெதர், எஜுகேஷன், ட்ராவல் சொல்லி கொடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அது என்னென்னலாம் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு பார்த்து வச்சுங்கப்பா. ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்ல போனால் ஐ ரிசீவ்ட் அண்ட் இமெயில். ஸோ இமெயில் வந்து வந்திருக்கு, அது எது ரிலேட்டடாக இருக்கும் உங்களுக்கே தெரியும், எஜுகேஷன். தேர் இஸ் நோ ட்ராப் அவுட்ஸ் இன் ஸ்கூல் நோ. ஸோ அது வந்து எஜுகேஷன். இப்போ அப்போ ரிசீவ் இமெயில் கம்ப்யூட்டர் வரும். ஆன் அவர் வே டு ஊட்டி வி ஸ்டேட் இன் ஏ மோட்டல் ஃபார் ஏ நைட். ஓகேங்களா. ஸோ அது வந்து எதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா ட்ராவல். ஹெவி ரெயின்ஸ் கிளைம் 6 lives. ஓகேங்களா, 6 lives. ஸோ அது வந்து வெதரில் வரும். மெனி ரெக்கார்ட்ஸ் ஆர் ப்ரோக்கன் அட் த ஒலிம்பிக்ஸ். அது வந்து ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணி சூஸ் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து 47 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் ஆன்சர். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து கீழே கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கான சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராலேருந்து படித்து நீங்கள் பக்காவாக எழுதணும். இவ்வளோதான்ப்பா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பேர் டூவர்ஸ் டேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது அவர் டேஷ் ஆல்வேஸ் இன்சிஸ்ட்ஸ் ஆன் டிசிப்ளின் விச் இஸ் த டேஷ் விர்ச்சு யூஸ் பிரின்சிபல் அண்ட் பிரின்சிபல் அப்ரோப்ரியேட்லி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டேஷ் யூ அப்போஸ் மீ யூஸ் செமி மாடல் யூஸ் பண்ணோம். இதுக்கு தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் தே ஆட் ட்ரைட் ஹார்ட் தே டேஷ் வின் த ட்ராஃபி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப் இன் கரெக்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணோம். ஈ இஸ் ஃபூலிஷ் டேஷ் ஈ இஸ் லவ்டு பை அதர் யூஸ் ஏ சூட்டபிள் லிங்க் வேர்ட். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான்ப்பா இந்த கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் இருக்கிற மாடலை நல்லா பார்த்து வச்சிங்க. கண்டிப்பாக இதிலிருந்தும் பல கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உறுதியாக சொல்கிறேன். நல்லா இந்த கொஸ்டின் பேப்பரே மாடல் பேப்பர் நினச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்து வச்சிங்க. முன்னாடி ஒன்று போட்டுருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து வச்சிங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அதுலேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி உங்களுக்கு தெரியும். அடிக்கடிக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் சொல்கிறேன். நீங்கள் பக்காவாக அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா பண்ணுங்கப்பா. அடுத்த தொடர்ந்து எல்லாம் போட்டுனே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.